ஆனா தமிழகத்துல அடிப்படையில என்ன தவறாக இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம், ரெட் ஜெயின் மூவி நிறுவனத்தினுடைய புதிய சிஇஓவாக மாண்புமிகு தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மகன் இன்பநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பதை சுட்டி காட்டுதுங்கண்ணா. அரசியலுக்கு 3 பேரும் சொன்னதுதான். ஸ்டாலின் ஐயாவும் சொன்னதுன்னு அரசியலுக்கு வரமாட்டேன், உதயநிதி சொன்னது அரசியலுக்கு வரமாட்டேன். உதயநிதி அவங்க, எனக்கு இன்பநிதி அவங்க சம்பந்தமே இல்லைன்னு சொன்னவங்கள. இந்த நிறுவனமே ஒரு குளறுபடி இருக்கக்கூடிய நிறுவனம். இந்த நிறுவனத்தை பொறுத்தவரை பணம் எப்படி வருது, பணம் எப்படி போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. இடி பிரச்சனையில், சிபிஐ பிரச்சனையில், இன்கம் டேக்ஸ் பிரச்சனையில் இருக்கக்கூடிய ரெட் ஜெயின் நிறுவனம் தமிழகத்தினுடைய மொத்த ப்ரொடக்ஷன் எல்லாத்தையுமே தன்வசம் படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிறுவனத்திற்கு எதுவுமே இல்லாமல், யாருமே இல்லாமல், சம்பந்தமே இல்லாத இன்பநிதி ஸ்டாலினை கொண்டு வந்து சிஇஓ போட்டிருக்காங்கன்னா இதுலயே நமக்கு தெரியுது இந்த டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்ங்கிறது எந்த அளவுக்கு போயிருக்கு. ஆனால் ஆட்சியாளர்களுடைய குழந்தை சுகமாக எதுவும் செய்யாமல் நேரடியாக வந்து உட்கார்றாங்க. அதனால்தான் திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம், அரசியல் மாறணும்.